இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தோட்ட தொழிலுக்காக கூலிக்காக போனவர்கள் போய் 200 ஆண்டுகள் ஆகிறது என்பது. அதுல பேசுகிற போது இலங்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனசு வலிக்குது. அங்க இன்னமும் இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான தமிழர்கள்ல கல்லூரி பேராசிரியரா இருக்கிற ஒரே ஒருவர் தானா. அந்த ஒருவர் கூட பேசினார். இங்கேயும் அங்கேயும் 2 பேருமே தமிழர்கள் இருக்காங்க. அடுத்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே மனசு வலிக்கும். இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு தப்பி போனவன், ஆஸ்திரேலியாவுக்கு போனவன், இங்கிலாந்துக்கு போனவன், ஈரானுக்கு போனவன், உகாண்டாவுக்கு போனவன், எகிப்துக்கு போனவன், ஏதன்ஸுக்கு போனவன், குட்டி குட்டி நாடுகளுக்கு எல்லாம் போனவன், அங்க எப்படியோ போராடி அங்க இருந்து எல்லாம் வளமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அல்லது அரசியல் அதிகாரத்துக்கு கூட அமைச்சர்களா கூட இருக்கிறான். தாய் தமிழ் மண்ணுக்கு வந்த இவர்கள் 60 ஆண்டுகளை கடந்துட்டாங்க. இன்னமும் அவர்களுக்கு இருக்க இடம் கூட இல்லாத ஒரு துர்பாகியமான நிலைமை இருக்கிறது என்கின்ற இந்த உண்மையை வேற யாரும் சொல்ல வேணாம். இதற்காக நீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க தலைவர்கள், அவர்கள் யாராவது போராடிக்கலாம் கேள்வி.